நல்லா நான்வெஜ் ருசியில் அட்டகாசமாக இருக்கும் இந்த சீரக சம்பா பிரியாணி. பன்னீர் பட்டாணி சீரக சம்பா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 வெங்காயம் போல் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமானக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கட்டு புதினா, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனக்கப்புறம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன உடனே 2 தக்காளி போல் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது ஊற வச்சிருக்க பட்டாணி, பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இப்போ அரிசி சேர்த்துட்டு 1/2 லெமன் போல் புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா சாதத்தை 2 பக்கமும் பரட்டிட்டு இப்போ தம் போட்டுடலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மணக்க பட்டாணி பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். வீடே மணக்குங்க இந்த பிரியாணி. நல்லா சுட சுட தட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபியை இப்போவே சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.